கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய வேத பகுதி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். யோசேப் என்று சொன்னால் கூடுதல், பெருக்கம் என்று அர்த்தம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு, பிறகு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று அவனை துரத்தி விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, மிகவும் நெருக்கப்பட்டார். செய்யாத குற்றத்திற்கு சிறையில் 2 வருஷம் தண்டனை அனுபவித்தார். ஆன போதிலும் அவர் விசுவாசத்தோடு இருந்தார். எந்த தேசத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டாரோ, அவர் நெருக்கினார்களோ அதே தேசத்திலே கர்த்தர் அவருடைய பெயருக்கேற்றபடி அவரை பெருக பண்ணினார். மனைவி பிள்ளைகளை கொடுத்து எல்லா விதத்திலையும் கர்த்தர் மேன்மை அடைய வைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோசேப்பு இருக்கிறார். அந்த யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு. அவர் மிகவும் இந்த பூமியில சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக நம்முடைய குறைகளை, நம்முடைய நெருக்க வேதனைகளை எல்லாம் மாற்றி நம்மை பழுகி பெருக பண்ணும்படி, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக 30 வெள்ளிக்காசுக்கு அவரை அடிமையாக விற்க தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பல பாடுகளை சகித்தார். எவ்வளவோ அவரை நிந்தித்து பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள், முகத்தில் துப்பினார்கள். எல்லாவற்றையும் நமக்காக சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இனி நீங்கள் குறைவோடு இருக்க போவதில்லை. இனி நீங்கள் இந்த சிறுமையில இருக்க போறதில்லை. உங்களுடைய சிறுமையை மாற்றுவதற்காக தான் இயேசு உன்னை தேடி வந்தார், உன் குடும்பத்தை தேடி வந்தார். எந்த நிலையில நீ இருந்தாலும் இந்த இயேசு உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தரதான் போகிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் கூடும். உன்னுடைய குறைகள் நாளுக்கு நாள் மாறும். உன்னுடைய குடும்பத்தில நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத இயேசு உனக்குள்ள இருக்கிறார். நீ இப்ப எந்த நிலைமையில இருக்கிற, எந்த சூழ்நிலை இருக்கிற, அதை பார்த்து பயந்து விடாதே, சோர்ந்து விடாதே. உன்னை கண்டிப்பாக கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்து பெருக பண்ணுவார். நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ணி மேன்மை அடைய செய்வார். விசுவாசத்தோடு இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.